ஹலோ மக்களே, வெல்கம் டு நசருன்ஸ் ஆஃப் வியூஸ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிக்கன் தொக்கு தேங்காய் பால் புலாவ் செய்ய போறோம். ஏன்னா டிஷ் டிஃபரெண்டா இருக்குன்னு பாக்குறீங்களா? இப்போ தொக்கு பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸா இருக்குல்ல, அந்த டிஷ்ல பாத்தீங்கன்னா பிரியாணிலேயே மசாலா அதிகமா இருக்கும், சிக்கன்லயே மசாலா அதிகமா இருக்கும். ஸோ அதை ரெண்டுமே சாப்பிடும்போது சில பேருக்கு திகட்டும், நெஞ்சு எரிச்சலா இருக்கும். தேங்காய் பால் புலாவ்ல பாத்தீங்கன்னா மசாலா வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், சிக்கன்ல வந்து கொஞ்சம் மசாலா எப்பயும் போல இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம காம்பினேஷன்ல சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், நெஞ்செரிச்சல் இருக்காது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. தேங்காய் பால் புலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். கடலெண்ணெய், நெய், கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகா, லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் பால், 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ், கூடவே தக்காளி. இதுதான் அதுக்கான இன்க்ரீடியன்ஸு. சிக்கன் தொக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே தயிர், 2 பச்சை மிளகா, எப்பயும் போல் கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், அவ்வளோதான். வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். கடல் எண்ணெய் ஒரு 150 கிராம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அப்படியே இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்பைசஸ் போட்டதுக்கப்புறம் கூடவே சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது 1.5 வெங்காயம் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் போட்ட கையோட பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா 7 பச்சை மிளகா இந்த சைஸில் வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இவ்வளோ பச்சை மிளகா போடுறோம்னா இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் பச்சை மிளகாவே போதும். இது வந்து வதங்கிட்டே இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம சிக்கன் தொக்குக்கான இன்க்ரீடியன்ஸை சேர்த்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ சிக்கன் தொக்குக்கு எவ்வளோ அளவு செய்யப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இப்போ பேன் சூடாகிடுச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை இப்போது சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும், நம்ம புலாவை பார்க்கலாம். ஓகே, இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பதத்துக்கு, கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன், அவ்வளோதான். இந்த அளவுக்கு சேர்த்துட்டா போதும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணாமல் இப்படி போடணும். இதுதான் வந்து மொத்தத்துக்கே காரமே இந்த புலாவுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரியே போட்டுக்கோங்க, கட் பண்ணாமல் அப்படியே முழுசாகவே போட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி மீடியம் சைஸை கட் பண்ணி வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். புலாவுக்கு இது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ சிக்கன் தொக்கில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் அதே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும்னா அந்த தொக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதை இப்போது சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய பெரிய தக்காளினா 2 எடுத்துக்கோங்க, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 4 எடுத்துக்கோங்க. நான் பெரிய தக்காளியாக 2 எடுத்துருக்கேன். இப்போ அப்படியே புலாவை பார்த்துக்கலாம். இப்போது இங்கே தேங்காய் பால் புலாவில் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம், நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போது இது வந்து தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு. வயிற்றில் புண்ணு இருந்தாலோ
இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே, சின்ன பசங்களுக்கு இல்லை பெரியவங்க எல்லாருக்குமே அது ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு. ஸோ மாதத்துக்கோ இல்லை வாரத்துக்கோ ஒரு வாட்டியாவது பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்போது இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதே டைமில் ரைஸை தண்ணி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ சிக்கன் தொக்குக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அப்படியே கரம் மசாலா, கொஞ்சம் அரைச்ச கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஒரு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி போனால் ரெண்டுலையுமே சேர்த்துக்கலாம். ரைஸ்க்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். மீதியை வந்து தொக்குக்கு சேர்த்துக்கலாம். அதே டைமில் கொத்தமல்லி அதே சேம் ரேஷியோவில் இந்த அளவுக்கு, இந்த பஞ்சில் இதுக்கு பலவுக்கும் இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. புலாவ் மசாலா வதங்கிட்டு இருக்கட்டும். சிக்கன் தொக்குக்கு 100 ml தயிர் சேர்த்துக்கலாம். சிக்கன் தொக்கு மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் சிக்கனை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் வந்து மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வதங்கிட்டு இருக்கட்டும். சேம் டைம் நம்ம தேங்காய் பாலோட ரைஸுக்கு தேவையான தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 கிலோ ரைஸ்க்கு 3/4 லிட்டர் தேங்காய் பால், 3/4 லிட்டர் தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து நம்ம 1/2 கிலோ எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு 3/4 லிட்டர் தேங்காய் பால் இப்போது ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 3/4 லிட்டர் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஒரு முழு தேங்காவை முழுசாக அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இது கொதி வரட்டும். சிக்கன் தொக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்போது கறியில் வந்து மசாலா கொஞ்சம் நல்லா கிரிப்பாக பிடிக்கும். இப்போ சிக்கன் தொக்குக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப போட வேணாம், ஏன்னா தொக்குன்றனால எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த அளவுக்கு தொக்கு, இந்த அளவுக்கு வர மாதிரி நீங்கள் எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். கப்பல் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு உப்பு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு நம்ம செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் லெமன், லாஸ்ட்டாக லெமன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோவுக்கு 1/2 லெமன். இப்போது தட்டை போட்டு தம்முக்கு வைக்கலாம். சிக்கன் தொக்குக்கு வந்து 3 விசில் வந்து தம் முடிஞ்சிச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
இந்த அளவுக்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் புலாவ் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா. 10 நிமிஷம் அப்படியே தம்லேயே இருந்துச்சு. வெறும் 10 நிமிஷம் வச்சா போதும், இந்த அளவுக்கு வந்துடும். பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக சூப்பராக ரைஸும் உடையாமல் நல்லா பெருசாக நல்லாவும் வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு. டேஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்கும். ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தொக்கையும் கறியும் கீழே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸை உடையாமல் எடுத்து இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பார்க்குறதுக்கு கீழே கிரேவி இருக்குது, சிக்கன் தொக்கு இருக்குது, மேலே புலாவ் இருக்குது. இப்போது தட்டை அப்படி மேலே வச்சு அப்படியே கவுத்து அழகா. வாவ், எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா. இது இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட் பண்ணும்போது ரைஸை கொஞ்சம், இந்த தொக்கை கொஞ்சம், ஒரு பீஸ் கறி போட்டு மிக்ஸ் பண்ணி ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு. சிக்கன் தொக்கு தேங்காய் பால் புலாவ் எப்படி செஞ்சோன்றதை நீங்கள் பார்த்தீங்க. இதை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கூடவே அமைக்கிக்கோங்க. இதை விட சூப்பர் டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.